அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வாரமாக அரசு தேர்வு மற்றும் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு நடைபெற்ற காரணத்தினால வீடியோக்கள் எதுவும் போட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சாரி. அதன் பிறகு இப்ப இன்றையிலிருந்து இந்த வீடியோ தொடர்ச்சியாக இனிமேல் வரும். வழக்கம் போல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லவும். பார்க்கக்கூடியது கடந்த வகுப்புல நம்ம 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் அப்படிங்கிற பாடத்துல அரசியல் அறிவியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம். அதுல பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்தோம். அரசியல் அறிவியல் என்பது கலையா அறிவியலா அப்படின்னு சொல்லுது, அரசியல் என்பது மதம் சார்ந்ததா என்பதை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் அதுல பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அரசு என்று சொல்லக்கூடியது அதாவது முதல்ல ஒரு விஷயம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன, 2 கான்செப்ட் எப்பயுமே இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அரசு அப்படின்னா என்ன, அரசாங்கம் என்றால் என்ன. அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, முதலமைச்சர், அதுக்கப்புறம் மந்திரி குழுக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்கெல்லாம் தான் சேர்ந்தது அரசு என்று சொல்லக்கூடியது. அரசாங்கம் என்று சொன்னால் அரசாங்க அலுவலகம், அரசாங்கத்திலே வகிக்கக்கூடிய ஒரு அரசிலே வகிக்கக்கூடிய ஒரு அங்கம் என்பதால் இது அரசாங்கம் அப்படின்னு பேரு மாறிச்சு. அது என்ன அரசாங்கம்? உதாரணமாக ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க, இவங்க அரசாங்க அலுவலர். ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, இவங்க அரசாங்க அலுவலர். ஐஎஃப்எஸ் ஆபீசர் இருக்காங்க, இவங்க அரசாங்க அலுவலர். இது போக அரசுல பல்வேறு விதமான அரசாங்க அலுவலகங்கள் இருக்கிறது. கல்வித்துறை இருக்கிறது, நிதித்துறை இருக்கிறது. அந்த நிதித்துறையில வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் அரசாங்க அலுவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா அரசு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த இதுல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அரசு என்று சொல்லக்கூடியது. இந்த அரசியல் அறிவியல் என்று சொல்லக்கூடியது எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்று சொன்னால் இந்த அரசை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. அரசியல் அறிவியல் என்று சொல்லக்கூடியது அறிவுபூர்வமான அரசு சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இது கொண்டு வரப்பட்ட அமைப்பு. அதனால்தான் இதற்கு அரசியல் அறிவியல் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த அரசியல் அறிவியல் என்பது எதை பற்றி நாம் படிக்கிறோம், அரசை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்றோம், நாம் அனைவரும் ஒரு அரசின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் முதலமைச்சர்கள், மந்திரி குழுக்கள் என்று சொன்னேன். இவர்களின் கீழ் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகம் என்பது பல்வேறு அரசுகள் அடங்கிய ஒரு வடிவமாகும். பல்வேறு அரசுகள் அடங்கிய ஒரு வடிவமாகும். பல்வேறு நாடுகள்ல பல்வேறு விதமான அரசுகள் இருக்கின்றன. அது எப்படி எல்லாம் பேருபட்ட அரசா இருக்கு, மன்னராக இருக்கக்கூடிய மன்னராட்சியாக இருக்கிறது, மக்களாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, இப்படி பல்வேறு விதமாக இருக்கக்கூடியது. அரசு என்ற எண்ணம் அல்லது கருத்தாக்கம் என்று சொல்லக்கூடியது வரலாற்று ரீதியா இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு பகுதியிலும் அரசியல் பண்பாடு, இந்த அரசு என்பது ஒவ்வொரு விஷயத்துல எதுலாம் பாக்குறோம் அப்படின்னா அரசியல் பண்பாடு, மதம், அரசியல் பண்பாடு, மதம், இது போன்ற பல்வேறு விதமான பொருளாதார சூழ்நிலைகளால் உருவானதுதான் இந்த அரசு என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த அரசு சொல்லும் பொழுது இன்று அரசு என்ற சொல் எதை குறிக்கிறது, நவீன அரசைத்தான் குறிக்கிறது. இந்த அரசுங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் நவீன அரசை பற்றி குறிக்கிறது. அதாவது மாடர்ன் கவர்மெண்ட், நவீன அரசை பற்றி இது குறிக்கிறது. அது என்ன சார் மாடர்ன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது? மாடர்ன் கவர்மெண்ட் என்ன? அப்ப மாடர்ன் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு காலத்துல அரசு என்பது எப்படி இருந்ததுன்னா நாட்டு மக்கள் அவர்களுடைய ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குடைய போர் தொடுத்தல், இந்த நாட்டினுடைய எல்லை பரப்பை விரிவுபடுத்துதல், இப்படித்தான் இருந்தது அரசு என்று சொல்லக்கூடியது. அதன் பிறகு நவீன அரசு என்று சொல்லக்கூடியது, மாடர்ன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடியது அரசு. அந்த அரசிலே மக்களினுடைய நலனை கருதி, அதாவது மக்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவது, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, மக்களுடைய வேலை வாய்ப்பை மேம்படுத்துவது, மக்களுடைய பொருளாதார வசத்தை மேம்படுத்துவது, இப்படி பல்வேறு விதமான
பரிணாமத்துல விரிவாக பார்க்கக்கூடியதுதான் என்று சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி சொன்னோம் என்று சொன்னால் அதுல அரசு அப்படிங்கிற இதான் நவீன அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைய காலகட்டத்துல நவீன அரசு என்று சொல்லக்கூடியது இதை பற்றி தான் சொல்லக்கூடியது. அப்ப ஆள்வோர் மற்றும் ஆளப்படுவோரை மட்டும் உள்ளடக்கிய நவீன காலத்துக்கு முன்பிருந்த அரசுகளை விட முற்றிலும் மாறுபட்டது. அப்ப எது அரசு எது அரசு அல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? எது அரசு எது அரசு அல்ல என்பதை பற்றி ஒரு சரியான புரிதல் அரசியல் அறிவியல் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். அவசியம் இது அப்ப அரசியல் அறிவியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அரசு என்றால் என்ன, எது அரசு எது அரசு அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரியணும். அதனாலதான் நான் முதலே சொன்னேன், அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன, அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு காரணமே இதுதான். அரசியல் அறிவியலை பற்றி படிக்கக்கூடியது. அரசியல் அதாவது இது அரசு அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன? அர்த்தம் சொல்றாங்க, அரசு என்பதன் பொருள் what is the meaning of government அப்படின்னு சொல்றாங்க. அரசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அரசு என்பது ஏனைய அமைப்புகளை விட, சமூக அமைப்புகளை விட, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஏனைய சமூக அமைப்புகளை விட மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் அரசு. அரசு இயற்கையாக தோன்றிய ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு, சோசியல் அனிமல். அப்ப மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு என்பதுடன் மனிதர்கள் அரசியல் சார்ந்து இருப்பது அவர்களின் இயல்பான தன்மை என்று அரிஸ்டாட்டில் கூறுகிறார். யார் கூறுகிறார்? அரிஸ்டாட்டில் கூறுகிறார். அரசியல் அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர்தான். அரசியல் அறிவியலின் தந்தை என்று சொல்லக்கூடியவரும் அரிஸ்டாட்டில் என்று சொல்லக்கூடியவர் தான். அப்ப மேலும் ஒரு மனிதன் அரசு என்னும் அமைப்பிற்குள் வாழ்வது அவன் மனித தன்மையுடன் வாழ்வது, இவை இரண்டும் ஒன்றே என்று அரிஸ்டாட்டில் கருதுகிறார். ஒரு மனிதன் மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அரசு என்ற ஒரு கட்டுப்பாட்டிற்குள், அரசு என்ற ஒரு அமைப்பிற்குள் அவன் வாழ வேண்டும். அப்பத்தான் அந்த வாழ்க்கை நெறிமுறை என்று சொல்லக்கூடியது சரியான முறையாக இருக்கும் என்று அரிஸ்டாட்டிலுடைய வாதமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. நவீன சொல்லானது, இந்த அரசு என்று சொல்லக்கூடிய நவீன சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து வந்தது. ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லணும், முதல்ல ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் நிக்காலோ மாக்கியவல்லி அப்படின்னு ஒரு அரசியல் அறிஞர் இருக்கார். நிக்காலோ மாக்கியவல்லி, அதுக்கப்புறம் நிக்காலோ மாக்கியவல்லி என்று சொல்லக்கூடியவர் முதலில் அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தமது படைப்புகள்ல அவர் தான் பயன்படுத்துகிறார். கேட்பாங்க, அரசியல் அறிவியல் படிக்கும் போது உள்ளுக்குள்ள புக்ல ஒன்னு கேட்கும் போது கேட்பாங்க, அரசியல் அறிவியலில் அரசு என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் என்று கேட்டு சொல்வாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும் இத அப்படின்னா, நிக்காலோ மாக்கியவல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அறிஞர் தான் இந்த அரசியல் அறிவியலில் அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவருடைய படைப்புகளில் முதல்ல சொல்றாரு. அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கான அடிப்படையினை கொண்டுள்ளதாலேயே அரசு ஒரு இன்றியமையாத அமைப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அடிப்படை அமைப்பை கொண்டுள்ளதாக இந்த அரசு என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. அரசு என்பது மனித சமுதாயத்திற்கு நல்வாழ்வினை ஏற்படுத்தி தருவதற்காக நீடிக்கிறது. அப்ப அரசு என்பது மனித சமுதாயத்தினுடைய நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசு என்று சொல்லக்கூடியது. மற்றும் விருப்பங்கள் ஆகியவை அரசு என்னும் அமைப்பின் மூலமே செயல் வடிவம் பெறுகின்றன. அரசு என்னும் அமைப்பின் மூலமே செயல் வடிவம் பெறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு அத்தியாவசியமான அமைப்பாக இன்று அரசு விளங்குகிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் அரசு என்பது மனிதர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு செய்தியாக கருதப்பட்டாலும் அரசு என்பதற்கான வரையறை இதுதான். அரசியல் அறிவியல்ல அரசு என்று சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு விளக்கம் என்று சொல்லக்கூடியது இதுதான். அப்ப இருவேறு சிந்தனையாளர்களும் கருத்தின் அடிப்படையில் ஒத்து போவது கிடையாது. எப்பயுமே ஒரு ரெண்டு அறிஞர்கள், அரசியல் அறிவியலாக இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அறிஞர் பெருமக்கள் ஒரு 2 பேரோ இல்ல ஒரு 2-3 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது ஒருவருடைய கருத்து இன்னொருவரோடு ஒத்து போகாது.
இது எப்பயுமே இயற்கையாக இருக்கக்கூடியதான். இந்த கருத்து வேறுபாடு அரசு குறித்த ஆய்வினை மிகவும் ஆக்கப்பூர்வமானவும் ஆர்வமிக்கதாகவும் உருவாக்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமா சொன்னீங்கன்னா, அரசியல் அறிவியலில் சமூக ஒப்பந்த கோட்பாடு உள்ளது. சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஒப்பந்த கோட்பாடு என்று சொல்லக்கூடியது உள்ளது. சமூக ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாடு அரசியல் அறிவியலில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தாமஸ் ஹாப்ஸ் என்று சொல்லக்கூடியவர், ஜான் லாக் மற்றும் ஜூன் ஜாக்வாஸ் ரூசோ, அதாவது இந்த ரூசோ அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வரலாறு மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக பிரெஞ்சு புரட்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1789 ஆண்டு நடைபெற்றது இந்த பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லக்கூடியது. 1789 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஒரு பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு எழுத்தாளர்களின் பங்குன்னு ஒரு விஷயம். அதுல என்னதான் சொல்றாங்கன்னா, வால்டேர், திதிரே, ரூசோ, கேனே மற்றும் செல்வி போன்ற மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், எழுத்தாளர்கள், இவங்க எல்லாம் மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதுல இந்த ரூசோ என்று சொல்லக்கூடியவர் சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ரூசோவால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு நூல் என்று சொல்லக்கூடியது. இது என்னதார் அப்படின்னா, தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக், ஜூன் ஜாக்வாஸ் ரூசோ ஆகிய மூவரும் சமூக ஒப்பந்த சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது மனிதர்களை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது இவர்களின் உள்ளார்ந்த கருத்து. அரசு எப்பவுமே மனிதர்களை அரசினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு யாரு? இந்த ரூசோ என்று சொல்லக்கூடியவர்கள், லாக் என்று சொல்லக்கூடியவர், ஜான் லாக், ஹாப்ஸ், ரூசோ போன்றவர்கள் அரசு மனிதர்களை எப்பொழுதும் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாதமாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அக்கட்டுப்பாட்டின் எல்லையினை குறித்து அம்மூவருக்கிடையே ஒருமித்த கருத்து என்பது காணப்படவில்லை. சரி, மக்களை அரசு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த அறிஞர்கள் கூறிவிட்டார்கள். எவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும், எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும், எவ்வளவு காலம் அந்த கட்டுப்பாட்டிற்குள் மக்களை வைத்திருக்க வேண்டும் என்று விளக்க தவறிவிட்டார்கள் இந்த 3 பேருமே அப்படிங்கிறத இதனுடைய வாதமாக முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த தலைப்பு அரசினுடைய முக்கிய கூறுகள் என்று சொல்லக்கூடியது. அரசினுடைய முக்கிய கூறுகள். அடுத்தது அரசின் முக்கிய கூறுகள் என்று சொல்லக்கூடியது. அடுத்த தலைப்பு என்ன? அரசின் முக்கிய கூறுகள். அரசு என்று சொல்லக்கூடியது மக்களின் மீது அளப்பரிய, அதாவது அதீதமான ஆதிக்கம் செலுத்தவல்ல ஒரு அதிகாரத்துவம் கொண்ட ஒரு அமைப்பு தான் அரசு அப்படின்னு சொல்றாங்க. அரசு அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் மீது அதீத அதிகாரம் கொண்டது. சுருக்கமா சொல்ல போனா அதீத அதிகாரம் கொண்டதுதான் அரசு. யார் மீது? மக்கள் மீது. அப்ப நவீன அரசுகளும் ஒருபுறம் அரசின் அளப்பரிய கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தினையும், மறுபுறம் குடிமக்களின் சுதந்திரம் மற்றும் சலுகைகளையும் தமது அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக சமன்படுத்துவதை காணலாம். அதாவது என்ன அப்படின்னா, அரசு என்பது மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான பதிலை, விளக்கங்களை கொடுப்பது அவனுடைய அரசினுடைய கடமை என்று சொல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, அதிகாரத்தினையும் மறுபுறம் என்ன சொல்றாங்க, குடிமக்களினுடைய சுதந்திரத்திற்கு நம்ம என்ன செய்யணும், உத்தரவாதம் கொடுக்கணும், மற்றும் சலுகைகளையும் தமது அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக சமன்படுத்துவதைத்தான் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எனவே அரசமைப்பு சட்டம் என்பது அரசின் அளப்பரிய அதிகாரத்துவம் செலுத்தும் இந்த தன்மையினை கட்டுப்படுத்தும் ஒரு முகமையாக கருதப்படுகிறது. அதாவது இந்த 1933 மாண்டி வீடியோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், மாண்டி வீடியோ என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மாநாடு, மாண்டி வீடியோ என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுல அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகளின் மீதான மாநாடு என்று இதை சொல்லப்படுது. அரசு அப்படிங்கிறதை பற்றி ஒரு அடிப்படை புரிதலை இந்த மாண்டி வீடியோ மாநாட்டில் தான் சொல்லப்பட்டது. அதாவது 1933 மாண்டி வீடியோ மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகளின் மீதான மாநாடு அப்படின்னு சொல்றாங்க.
ஒவ்வொரு நாட்டிலையும் அரசு இருக்குது. அந்த அரசுகளுக்கும் என்று சில உரிமைகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாண்டிவீடியோ மாநாடு என்று சொல்லக்கூடியது. அரசு என்பதை பற்றிய ஒரு அடிப்படை புரிதலை இந்த மாநாட்டில் தான் விளக்கமாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அரசு என்பது ஒரு நிரந்தர மக்கள் தொகை, ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு. வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்புனா ஒரு நாட்டுல எவ்வளவு சதுரடி பரப்பளவு இருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு சதுரடி, நாட்டினுடைய நிலப்பரப்பு சதுரடி அளவுல மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் இல்லையா? அப்ப வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு மற்றும் அந்நிலப்பரப்பின் மீது ஆளுமை செலுத்தும் அரசாங்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலம் அது மக்களை கட்டுப்படுத்தக்கூடியது, பிற நாடுகளுடன் பண்பாட்டு உறவுகளையும் நடத்த ஒரு வல்லமான ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு ஆகக்கூடியது. இதன் விளைவாக ஒரு அரசினை பிற அரசுகள் அங்கீகரித்தல் என்பது ஒரு அரசின் சட்டப்பூர்வ தன்மைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அரசினுடைய முக்கிய கூறுகள்ல முக்கியமாக சொல்லப்படுவது என்னன்னா 1933 ஏற்படுத்தப்பட்ட மாண்டிவீடியோ மாநாடு என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியம். ஒன்னோடுல கேட்பாங்க, மாண்டிவீடியோ மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? 1933 நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாண்டிவீடியோ மாநாட்டுல என்ன கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகளின் மீதான மாநாடு. அரசோட உரிமை மற்றும் அரசுடைய கடமைகள் மீதான ஒரு மாநாடாக சொல்லப்படுகிறது. இதுக்கு அடுத்த முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது, பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடியது. அதாவது ஒரு அரசை யார் உருவாக்குகிறார்கள்? மக்கள் தான் உருவாக்குகிறார்கள். ஒரு அரசை யார் உருவாக்குகிறார்கள்? மக்கள் தான் உருவாக்குகிறார்கள். அரசுக்கு மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது அவசியம். அரசுக்கு, ஏன்னா மக்களுக்காக தான் மன்னனை தவிர மன்னனுக்காக மக்கள் அல்ல சொல்வார்கள். மக்களுக்காகத்தான் மன்னன். அப்ப மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? மன்னனுக்கு இருக்கிறது. அப்ப தத்துவ ஞானி பிளேட்டோவின் கூற்றுப்படி ஒரு லட்சிய அரசில் கிட்டத்தட்ட 5040 குடிமக்கள் 5040 குடிமக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொன்ன கருத்து? பிளேட்டோ. இது யாருடைய கருத்து? பிளேட்டோவின் கருத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5040 குடிமக்கள் வாழ்வது என்று சொல்லக்கூடியது போதும் அப்படின்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி மக்கள் தொகையினை துல்லியமாக அரிஸ்டாட்டில் சொல்லல. ஒரு நாட்டுல இவ்வளவுதான் மக்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. மிக குறைவாகவோ அல்லது மிக அதிகமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர இவ்வளவு இருக்கணும்னு அரிஸ்டாட்டில் சொல்லல. ஆனால் பிளேட்டோ சொன்னாரு, ஒரு நாட்டுல மக்கள் தொகை குறைந்தபட்சம் 5040 பேர் இருக்கலையா, அப்பதான் அது மக்கள் தொகைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஒரு அரசு தன்னிறைவு பெறுவதற்கு ஏற்ற வகையிலும் அதே நேரத்தில் திறம்பட ஆட்சி செய்வதற்கு தகுந்த வகையிலும் இந்த மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதார். இதுதான் அரசு, இது அரிஸ்டாட்டிலுடைய கருத்து. அதே சமயத்துல இந்த ரூசோ சொன்னோம் இல்லையா, இந்த ரூசோ என்று சொல்லக்கூடிய ஒரு லட்சிய அரசு என்பது 10,000 மக்கள் தொகை உடையதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்னது யாரு? ரூசோ. குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும்? 10,000 மக்கள் தொகை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது இவருடைய கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. 10,000 அளவுக்கு மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. அப்ப பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற முற்கால சிந்தனையாளர்கள் சிறிய கிரேக்க நகர அரசுகளான ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டாவை, கிரேக்க நகர அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏதென்ஸ்ங்கிறது ஒரு சிறிய நகரம், அதுக்கு ஒரு தனி அரசு இருந்தது, தனி மன்னர் இருந்தார். ஸ்பார்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருந்தது, அதுக்கு தனி மன்னர் இருந்தார். இதெல்லாம் தனித்தனி கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் என்று சொல்லக்கூடியது. இதை மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் தொகை எண்ணிக்கையினை முடிவு செய்தார்கள். யாரு இதெல்லாம் செஞ்சது? இந்த அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் எதை மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சாங்க அப்படின்னா, ஏதென்ஸ் ஸ்பார்ட்டா அப்படிங்கிற அந்த நகரத்தையும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்தார்கள். அது மட்டுமல்ல, நவீன கால அரசுகள் மக்கள் தொகை எண்ணிக்கையில் வேறுபடுகின்றன. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கவர்மெண்ட் அப்படிங்கிற போது பக்கத்துல அமெரிக்காவில ஒரு மாதிரியான மக்கள் தொகை இருக்கிறது, கனடாவில ஒரு மாதிரியான மக்கள் தொகை இருக்கிறது,
அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் மக்கள் தொகை ஒரே மாதிரி இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. பிரான்சுக்கு ஒரு மாதிரியான மக்கள் தொகை இருக்கிறது, இந்தியாவில மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது ஒரு மாதிரியா இருக்கிறது. இதெல்லாம் நவீன அரசு மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது நாட்டுக்கு நாடு வேறுபடத்தான் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. 2011 இந்தியாவுடைய 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121.2 கோடி 121.2 கோடி இந்த கணக்கு 121.2 கோடி அளவு மக்கள் தொகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எந்த ஆண்டு கணக்கின்படி? 2011 கணக்கின்படி. 2011 கணக்கின்படி இந்தியாவுடைய மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது 121.2 கோடி மக்கள் தொகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்ப ஒரு அரசுக்கு மக்கள் தொகை என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கு அடுத்து நிலப்பரப்பு என்று சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து என்னது? நிலப்பரப்பு. ஒரு அரசு தன்னுடைய நாட்டினுடைய எல்லைப்புற பகுதி நிலப்பரப்பு என்று சொல்லக்கூடியது எங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப மக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம், அதாவது நிலப்பகுதி என்று சொல்லக்கூடியது மிக மிக அவசியமான ஒன்று. மேலும் மக்கள் தங்களை சமூக மற்றும் அரசியல் அடிப்படையில் தயார்படுத்திக் கொள்ள நிலப்பகுதி என்பது தேவைப்படுகிறது. இப்பயும் நிலப்பரப்பை பிரிச்சிருக்காங்க. இந்தியாவுல மொழிவாரி மாநில மாகாணம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு மாகாணம், ஆந்திர மாகாணம் என்றும், கன்னட மொழி பேசக்கூடிய மக்களை கர்நாடக மாநிலம் என்றும், மலையாள மொழி பேசக்கூடிய மக்களை கேரளா என்றும், தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களை தமிழ்நாடு என்றும், இப்படி பல்வேறு விதமாக மொழிவாரியான மாகாணங்கள் என்று சொல்லக்கூடிய பிரிக்கப்பட்டது. அது பின்னாடி உள்ள வகுப்புல வரும். எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது, யாரால் பிரிக்கப்பட்டது, எதற்காக பிரிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய சில செய்திகள் எல்லாம் அதுல வரும். அப்ப இந்த நிலப்பகுதி என்பது அந்த நாட்டினுடைய நிலம், நீர், ஆகாயம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த நிலப்பரப்பு. அதாவது நவீன அரசுகள் அவற்றின் நிலப்பகுதி அளவில் வேறுபடுகின்றன. மாடர்ன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிலம், இந்த நீர், அதுக்கப்புறம் ஆகாயம் என்று சொல்றேன், இதெல்லாம் ஆகாயத்துக்கு எல்லை வரையறுத்து வச்சிருக்காங்க. நீர் பரப்புக்கும் கடல் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுக்கு எல்லை பரப்பு என்பது வரையறுக்கப்பட்டு வச்சிருக்கிறது. ஒரு குடியுரிமைக்கு நிலப்பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மக்கள் தொகை என்ற கூற்றினை போல் நிலப்பகுதி என்பதற்கு குறிப்பிட்ட அளவு என்பது கிடையாது. மக்கள் தொகை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவ்வளவுதான் இல்ல. இப்ப மக்கள் தொகை பெருக்கமே அதிகரித்து விட்டது. அதுபோல நிலப்பரப்பிற்கு இவ்வளவுதான் என்று சொன்னால் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறிய மற்றும் பெரிய நிலப்பகுதிகள் கொண்ட அரசுகளும் உள்ளன. நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் மேலான தன்மை என்பது அந்தந்த அரசின் எல்லை பகுதிக்குள் சுதந்திரமாகவும் வெளியில் இருந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. நம்ம நாடு இருக்கிறது என்று சொன்னால் இறையாண்மை கொண்ட நாடு. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடு. அது என்ன சார் இறையாண்மை கொண்ட நாடு? இந்தியாவுல நம்மளுடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கமா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இந்த அரசாங்கம் மக்களுக்காக போடக்கூடிய நலத்திட்டங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வேற நாடு தலையிடாது. ஒவ்வொரு நாட்டோட உள் விவகாரங்கள்ல எந்த ஒரு நாடும் தலையிடாது. இதான் இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுவே நவீன அரசு முறை வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என பேராசிரியர் எலியட் கூறுகிறார். ப்ரொஃபசர் எலியட் என்ன சொல்றாருன்னா, இதுதான் ஒரு நிலப்பரப்பு, ஒரு நாட்டுக்கு நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு, அது கடலோட நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு, கடலுடைய எல்லை பரப்பு எவ்வளவு இருக்கிறது, வானத்துடைய எல்லை பரப்பு எவ்வளவு இருக்கு, நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்று சொல்லக்கூடியது என்ன, அந்த இறையாண்மையில இன்னொரு நாடு தலையிடாமல் இருப்பதுதான் இறையாண்மை என்று சொல்லக்கூடியது. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. நேருவால் வகுக்கப்பட்ட பஞ்சசீல கொள்கைகளை வரக்கூடிய ஒரு தலைப்பு இந்த விஷயம் அப்படி வரும். அப்ப இந்திய அரசின் நிலப்பகுதி கிட்டத்தட்ட 32,87,263 சதுர கிலோமீட்டர். எப்படி 32,87,262 சதுர கிலோமீட்டரா, 263 சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்களேன். சதுர கிலோமீட்டராக இது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகளாவிய அளவுல கிட்டத்தட்ட 2.4% நிலப்பரப்பு ஆகும். வேர்ல்டு லெவல்ல நிலப்பரப்பு மட்டும் எவ்வளவு? 2.4%. இந்திய அரசமைப்பின் முதல் உறுப்பு இந்தியாவின் நிலப்பரப்பை பற்றி குறிப்பிடுகிறது.
இந்திய அரசமைப்பினுடைய முதல் உறுப்பு என்று சொல்லக்கூடியது எதை பற்றி சொல்லுகிறது? நிலப்பரப்பை பற்றி தான் இவற்றில் சொல்லுகிறது. இதுக்கு அடுத்த தலைப்பு அரசாங்கம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது அரசாங்கம் என்று சொல்லக்கூடியது. அந்த அரசாங்கம் என்று சொல்லக்கூடியதை நாம் அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.